நேற்று நடைபெற்ற 18வது IPL கிரிக்கெட் தொடருக்கான ஏலத்தில் டாப் 20 கிரிக்கெட் வீரர்கள் யார், எவ்வளவு தொகைக்கு ஏலம் போனார்கள் என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் அப்துல் தஸ்லீம். நிச்சயமாக பிரவீன்குமார், 18வது IPL கிரிக்கெட் தொடருக்கான அந்த ஏலமானது நேற்று தொடங்கி நடைபெற்றிருக்குது. நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 467 கோடிக்கு ஏலம் நடைபெற்றிருக்கு. இதுல 72 வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கும் தொடர்ந்து நடைபெற இருக்குது. அதற்கு முன்னாடி நேற்று எடுத்த அந்த ஏல பட்டியல்ல டாப் 20 வீரர்களுடைய பட்டியல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். முதலாவதா ரிஷப் பண்ட் 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. டாப் லிஸ்ட்ல இவர் தான் இருக்கிறாரு. இவரை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. இவர் இதற்கு முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில விளையாடி இருக்காரு. அடுத்ததா ஸ்ரேயஸ் ஐயர் இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு. 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. பஞ்சாப் கிங்ஸ் இவங்களை ஏலம் எடுத்திருக்கிறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல விளையாடி இருக்காரு. இதற்கு அடுத்ததா மூன்றாவதா வெங்கடேஷ் ஐயர் 23 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல இவர் ஏலம் எடுக்கப்பட்டிருக்காரு. இதற்கு முன்னர் IPL போட்டியிலையும் இவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல தான் பிளே பண்ணிருக்காரு. அடுத்ததா ஹர்ஷ்தீப் சிங் 18 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. பஞ்சாப் கிங்ஸ்ல அவர் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. இதற்கு முன்னதாகவும் அவர் பஞ்சாப் கிங்ஸ்ல தான் விளையாடி இருக்காரு. அடுத்ததா யுஸ்வேந்திர சாகல், அவர் 18 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. பஞ்சாப் கிங்ஸ்ல எடுக்கப்பட்டிருக்காரு. இதற்கு முன்னதா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல பிளே பண்ணிருக்காரு. ஆறாவதா ஜோஸ் பட்லர் எவ்வளவு ஏலம் எடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 15 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கப்பட்டிருக்கிறாரு. குஜராத் டைட்டன்ஸ் இவரை ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. இதற்கு முன்னதா ராஜஸ்தான் டீம்ல விளையாடி இருக்காரு. அடுத்த ஏழாவதா பாத்தீங்கன்னா KL ராகுல் பாத்தீங்கன்னா 14 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்களை ஏலம் எடுத்திருக்காங்க. இதற்கு முன்ன ஆண்டுல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இவர் விளையாடி இருக்காரு. எட்டாவதா பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் எவ்வளவு எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு ஹேசல்வுட் எடுத்திருக்காங்க. இவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் எடுத்திருக்காங்க. இவர் இதற்கு முன்னதா விளையாடினது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காக விளையாடி இருக்காரு. ஒன்பதா ஜோஃப்ரா ஆர்ச்சர் பாத்தீங்கன்னா 12 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இவங்களை ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. இவங்க 2023ஆம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ்க்காக இவங்க விளையாடி இருக்காங்க. அடுத்ததா 10ஆவதா ட்ரெண்ட் போல்ட் 12 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ்னால இவர் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. இதற்கு முன்னதா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல பிளே பண்ணிருக்காரு. 11ஆவதா பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் என்ன டீமால எடுக்கப்பட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் 12 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல RCB டீமுக்காக இவர் விளையாடி இருக்கிறாரு. 12ஆவதா மிச்சல் மார்க் பாத்தீங்கன்னா 11 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக எடுக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்ததா பெல் சால்ட் 11 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ்க்காக எடுக்கப்பட்டிருக்கிறாரு. 14ஆவதாவது பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் 11 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தால ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. இதற்கு முன்னதா 2018 வரைக்கும் இவர் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடி இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. 15ஆவது பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 11 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு பஞ்சாப் கிங்ஸால. இதற்கு முன்னதாக லாஸ்ட் 3 வருஷமா இவர் லக்னோ டீமுக்காக விளையாடி இருக்கிறாரு. அடுத்ததா ஜிதேஷ் சர்மா 11 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ்னால. இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல பஞ்சாப் அணிக்காக விளையாடி இருக்கிறாரு. அடுத்ததா நம்மளுடைய தமிழக வீரரான நடராஜன் 10 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. 2018ஆம் ஆண்டு வரைக்கும் அதுக்கு முன்னதா பஞ்சாப் டீமுக்காக விளையாடி இருக்காரு. 2018 வரைக்கும் ஹைதராபாத் டீமுக்காக விளையாடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காகிசோ ரபடா 10 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸால ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. லாஸ்ட் 3 இயர்ஸா இவர் பஞ்சாப் டீமுக்காக விளையாடி இருக்கிறாரு. அடுத்ததா நூர் அகமது பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த டைம் இவர் சென்னை டீம் இவங்களை ஏலம் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா குஜராத் டீமுக்காக விளையாடி இருக்கிறாரு. இறுதியா 20வது பிளேயரா முகமது ஷமி
10 கோடி ரூபாய்க்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமால ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு. லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து இவர் குஜராத் டீமுக்காக வந்து பிளே பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து இன்னைக்கும் சரியா 3 மணிக்கு பிறகு அந்த ஐபிஎல்கான ஏலம் நடைபெற இருக்குது. இன்னைக்கு யார் யாரெல்லாம் அதிக ஏலம் எடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரவீன்.